ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் பேக் டு மை சேனல். என்னடா எடுத்தோன்னு தக்காளி காமிக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, உழவு சந்தை போயிருந்தேன். சண்டேனாவே நமக்கு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா உழவு சந்தை போய் தக்காளி வாங்குறது தானே. ஸோ எனக்கு அதுலேயும் நாட்டு தக்காளினா ரொம்ப பிடிக்குங்க. ஸோ நாட்டு தக்காளி கிடச்சிது. விடுவேன்னா ஒரு 4 கிலோ பக்கம் வாங்கிட்டேன். செம்மட்டு அப்படியே பார்க்கும்போதே அப்போவே நல்லா வாஷ் பண்ணிட்டு சாப்பிட்லாமான்றது அந்த மாதிரி குட்டி குட்டியாக ரொம்ப பார்க்கவே அருமையாக இருந்தது. ஸோ 4 கிலோ தக்காளி வாங்கிட்டு கூடவே கொஞ்சம் முருங்கைக்கீரை, முருங்கைக்காய், அவரைக்காய், குட்டி குட்டி மாங்காய் வந்திருந்தது. ஸோ மாங்காய் சீசன் போலகுது, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க போகுது. ஸோ அதையும் வாங்கிட்டு வந்து மாங்காய் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி மாங்காய் 4 மாங்காய் 10 ரூபா தாங்க. வாங்கிட்டு செம்மையாக ஒரு டீயை குடிச்சிட்டு பசங்களுக்கு தேவையான என்ன ப்ரிப்பரேஷன் பண்ணலான்னு பார்த்த இன்றைக்கி வந்து சிக்கனும் ஃபிஷ் கிரேவியும் பண்ணலான்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு அயில மீன் ஃபிஷ்ஷும் சிக்கனும் வாங்கி எடுத்துகிட்டு வந்தாச்சு. வாங்கி எடுத்துகிட்டு வந்து வச்சோடனே ஹஸ்பண்ட் எனக்கு வேலை இருக்கா அப்படின்னு நான் கிளம்பிட்டாங்க. ஸோ ஓகேவா, என்ன பண்ணுறது, சண்டே நம்ம தான் செஞ்சோன்னு எல்லாத்தையும் வெஜிடபிள்ஸ் கீழே பரப்பிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு காலி ஆகிடுச்சிங்க இந்த வாரம். ஸோ அதையும் அரைக்கணுமே. குட்டி குட்டி பூண்டு வேறு குட்டி குட்டியாக வாங்கிட்டேன். ஸோ அதை உரிச்சு எடுக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆச்சு. சார் சின்ன வெங்காயம் அதிகமாக இருந்தது வீட்டில். ஸோ அதையும் உரிச்சிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சின்ன வெங்காயம் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா வாழை இலை ஆஸ் யூஷுவல் எப்போவுமே வாங்குற மாதிரி வாழை இலை வாங்கியாச்சு, வாழைப்பழம் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடகடன் நான் ஒருத்தியே ஃபிஷ் எல்லாம் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சு கடகடன் ஒரு சூப்பரான பள்ளிப்பாளையம் சிக்கன் கிரேவி பண்ணிட்டேங்க. இது வந்து பையனுக்கு எப்போவுமே நான் ஃபிஷ் கிரேவி பண்ணேன்னா பையன் சாப்பிட மாட்டான்ல. ஸோ அதனால் அவனுக்கு வந்து சிக்கன் கிரேவி, அதுலேயும் பள்ளிப்பாளையம் சிக்கன் கிரேவி பண்ணால் செம்ம டேஸ்ட்டாக வந்தது. ஆனால் என்ன சாப்பிடும் போது எனக்கு தான் சாப்பிட விருப்பம் இல்லாமல் ஆயிடுது. ஸோ அவனுக்கு ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி பண்ணிவிட்டு கடைசி இறக்கும் போது கொத்தமல்லியும் பெப்பர் தூளும் போட்டு இறக்கிட்டேன். அதே மாதிரி ஃபிஷ் கிரேவிக்கும் தாளித்து விட்டுட்டேன். ஃபிஷ் கிரேவியும் செம்ம டேஸ்ட்டாக வந்தது. நம்ம எந்த ஒரு வேலை செய்யும் போதும் நம்ம வந்து அந்த வேலை செய்யும் போது நமக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டோடு செஞ்சேன்னு வைங்களேன், அதை செய்கிற வேலை ரொம்ப அருமையாக வரும். அது மாதிரி தான் குக்கிங் கூட எனக்கு. நான் நல்லா சமைப்பேன்னு சொல்ல முடியாது. எனக்கு நான் இப்போ கொஞ்சம் ரீசனாக ஒரு 2-3 இயர்ஸாக நல்லாவே நான் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ கொஞ்ச நாளில் நான் ஏதாவது ஒரு குட்டியாக ஒரு எப்படி சொல்கிறது வீட்டு முறை சமையல் மாதிரி இதெல்லாம் ஆரம்பிக்கலான்னு தான் பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பார்க்கலாம், பை காட் கிரேஸ் என்ன நடக்குதுன்னு தெரில. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு அயில மீன் குழம்பு செஞ்சு ஃபிஷ் ஃப்ரை பண்ணிட்டேன். ஃபிஷ்ஷோட தலையெல்லாம் போட்டு சூப்பராக வறுத்து எடுத்துட்டேன். வேறு லெவலில் இருந்து இந்த மசாலாலாம் அருமையாக இருந்தது. நெக்ஸ்ட்டு குக்கரில் சாதத்தை வச்சுட்டேன். அப்புறம் ஃபிஷ் கிரேவி, சிக்கன் கிரேவி, ஃபிஷ் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கு சாப்பாடு வச்சு எடுத்துட்டேன். செம்ம டேஸ்ட்டாக தான் எனக்கு எல்லாமே. ஃபிஷ் கிரேவி பார்த்திங்கன்னா செம்ம தூக்கலாக புளிப்பு, உப்பு, காரம்லாம் செம்மையாக ரொம்ப அருமையாக எல்லாமே சரிசமமாக இருந்தது. அதில் வாழெல்லாம் போட்டு ஒரு சூப்பரான கிரேவியும் பண்ணிவிட்டேன். கொஞ்சம் புளிப்பு தூக்கலாக வச்சுருந்தேன் அன்றைக்கி, அருமையாக இருந்தது. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் ஃபுல்லாக 2:30 ஆகிடுச்சு. ஹஸ்பண்ட் வேலையை விட்டு வந்துட்டாங்க. பசங்களுக்கு உட்கார வச்சு சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். கூடவே தயிர் வச்சுட்டேன். வாழை இலை போட்டு ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு தான் பரிமாறினேன். ஏன்னா அவள் வந்து ஃபிஷ்ஷு ரொம்ப விரும்பி சாப்பிடுவா. அன்றைக்கி வந்து ஒரு 2:30 ஆனதுனால ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னான். கடகடன் வாழை இலையை போட்டு சூப்பராக ஒரு ஒயிட் ரைஸ் போட்டு ஃபிஷ் கிரேவி, கொஞ்சம் சிக்கன், கொஞ்சம் வறுத்த மீன் வச்சேன். ரொம்ப அருமையாக இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்களும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்து சாப்பிட்டு அதுக்கப்புறமா போய் மற்ற வேலையெல்லாம் பார்க்கலாம். ஏன்னா டைம் ஆகிடுச்சு. நான் ஒருத்தியாக எல்லா வேலையும் செஞ்சதுனால பயங்கர டயர்ட் ஆகிடுச்சு. சீக்கிரம் சாப்பிட்டு அதுக்கப்புறமா செய்யலான்ற மாதிரி பிளான் பண்ணிட்டேன். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இலையை போட்டுட்டு அந்த சண்டே ஆனால் அந்த வாழை இலை போட்டு அதை சுட சுட சாதம் போட்டு சாப்பிடும்போது அது இருக்க டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி தான் அன்றைக்கி வாழை இலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஃபிஷ் கிரேவி ஊற்றுனேன். பாப்பா வந்து ஃபிஷ் ஊற்றும் போதேம்மா நான் சீக்கிரம் போடுமா சாப்பாடு பசிக்குதுன்னா. ஸோ சூப்பராக சாப்பாடு போட்டு குழந்தைக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பையன் ஆஸ் யூஷுவல் போல் வாழையில் அவனுக்கு சாப்பாடு போட்டு சிக்கன் கிரேவி. பையன் அது என்னமோ தெரில, ஃபிஷ்ஷு சாப்பிடவே மாட்டான். நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி கொடுத்து பார்க்குறேன், தொடர்றதே இல்லைங்க. அந்த வஞ்சரம் மீன் மட்டும் அது கூட ஃப்ரை பண்ணால் மட்டும் தான் சாப்பிட்றான் அவன். இதுக்கப்புறம் எப்படின்னு தெரியல, சாப்பிடுவானா என்னன்னு தெரியல. நாங்களும் ஒவ்வொரு வீக்கெண்டும் வாங்கும்போது டே சாப்பிட்றான்னு சொல்லுவார். ஹஸ்பண்டும் சொல்லுவார், நானும் சொல்லுவேன். பட் அந்த ஸ்மெல்லை பார்த்தாவே போயிடுறான், சாப்பிட மாட்டான். ஸோ அன்றைக்கி எப்போதும் போல் நாங்கள்லாம் சாப்பிட்டு அது கூடவே உட்காந்து நானும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்லான்னு தான் பார்த்தேன். பட் எனக்கு அவங்களாம் சாப்பிட்றத பற்றி எனக்கு ஆசையாயிடுச்சு. நான் செஞ்ச சமையலே சீக்கிரம் எனக்கு சாப்பிட்ணும் போல் இருந்தது. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக செஞ்சுருந்தேன். ஸோ எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு டக்குன்னு கையோட கிச்சன் ஃபுல் க்ளீனிங் பண்ணி முடிச்சிட்டேங்க. அதாவது கேஸ் ஸ்டவ்லாம் தொடச்சிட்டேன். ஸோ ஃபிஷ் செஞ்சதுன்னா ஸ்மெல்லாக இருக்கணும். ஸோ எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு கையோட பாத்திரத்தை கழுவிட்டேன். ஸோ பாத்திரம் கழுவிட்டு எனக்கு இந்த பாத்திர கழுவத்தில் டபுள் வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு நல்ல தண்ணியில் ஒரு டைம் அலசி எடுத்துகிட்டு நம்ம இப்போ ஏன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் இருக்கிற ஏரியாவில் வந்து உப்பு அதிகம். ஸோ இந்த தண்ணியில் கழுவும் போது உப்பு படிஞ்சு அப்படியே துரு பிடிச்ச மாதிரி ஆயிடுது. ஸோ எல்லா பாத்திரத்தையும் ஒரு டைம் நல்ல தண்ணியில் இந்த மாதிரி அலசி காய வச்சு அதுக்கப்புறமா தான் எனக்கு உட்காந்து
பாத்திரம் கழுவுறதுக்கு எனக்கு 2 மணி நேரம் ஆகும் எப்படியும். ஸோ சண்டேன்றதுனால வெளியே வேறு போகிற வேலை இருக்குல்ல. ஸோ அதனால் கடை எல்லா வேலையும் ஃபிஷ்ஷு செஞ்சதுனால ஃபுல் க்ளீனிங் கிச்சன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இருக்கிற சாப்பாடெல்லாம் எடுத்து நைட்டுக்கு அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் பாத்திரத்தெல்லாம் கழுவியாச்சு. இந்த சண்டே பார்த்திங்கன்னா எங்களுக்கு இப்படி தான் போச்சு. ஸோ இந்த வீடியோ நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நாளைக்கு இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பாய்.